الله غفور رحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளிலே நோன்பு என்பது குறிப்பிடத்தக்கது. ரமலான் முபாரக், ஷஹரு ரமலான். அந்த ரமலானை அடைகின்ற நேரத்திலே நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பேணுதல்களை மிக அழகான முறையிலேயும் எச்சரிக்கையோடும் சொல்லி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அவர்கள் உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். அவங்க போய் யாரையும் என்ன சீன்னு கூட சொல்ல மாட்டாங்க. என்னங்க சஹாபாக்கள் நபியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்தாங்க, எந்திரிச்சு போன்னு சொல்ல அல்லாஹ் தான் சொன்னா எந்திரிங்கன்னு. அந்த அளவுக்கு என்ன செய்யல. தோழர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய எந்த ஒன்றை என்கிட்ட வந்து சொல்லாதீங்க, நான் அத்தனை தோழர்களையும் நல்லவர்களாகவே காண விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ஹதீஸில் இருக்கு. இப்படிப்பட்ட ரஹமத்தான அந்த நபி இந்த உம்மத்தின் மீது கோபக்கணைகளை வீசுகிறார்கள். ஹதீஸை படிக்கும் போது பார்த்தா நமக்கே அப்படியே உள்ளத்துல ஒரு பதட்டம் ஏற்படுது. நபியா இப்படி சொன்னாங்க, நபியா இப்படி சொன்னாங்க. இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் கொண்டவங்க. உயிர் வாங்கப்படுகின்ற நேரத்திலே என் உம்மத்தினுடைய ரூஹ் எப்படி வாங்கப்படும் என்று கேட்கப்பட்டவர்கள், நமக்காண்டி குர்பானி கொடுத்தவர்கள். நாளை எல்லாம் நப்சி நப்சி நப்சின்னு இருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் மட்டும் உம்மத்தி 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 என்று இருப்பார்கள். இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட நபி ரஹ்மத்துல் ஆலமீன் அவங்க பாருங்க, இந்த உம்மத்தின் மீது ஒரு கடும் சொல், ஒரு அக்னி வார்த்தையை வீசுகிறார்கள். அல்லாஹ் காப்பாத்தணும். அஊது பில்லாஹ். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் மன் தகல அலைஹி ரமலான், ஒரு ஆளுக்கு ரமலானை அடைந்தார், சும்ம ஹரஜ அன்ஹு, ரமலான் வந்துட்டு அவரோட போயிடுச்சு. ஆனா அவரு அந்த ரமலான்ல அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யல, ரமலானை முழுமையாக பயன்படுத்தாமல் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் பெறவில்லை. இவர் என்னவாகட்டும், இவர் என்னவாகட்டும், நாசமாகட்டும் 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 சொன்னாங்க. அது எங்க வச்சு சொல்றாங்க? வெள்ளிக்கிழமை நாள்ல சொல்றாங்க. வெள்ளிக்கிழமைனாவே நமக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் வெள்ளிக்கிழமையில என்ன செய்யறோம், கல்லா விட்டு இறங்கி தொழுகைக்கு வரோம், புது சொக்கா போட்டுக்கிறோம், அன்னைக்கு குளிச்சுக்கிறோம். இருக்கா இல்லையா? ஏன்? வெள்ளிக்கிழமையில அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகக்கூடிய நேரம் ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை நாள்லையும் கூட மெம்பர் படியில ஏறும் பொழுது சொல்றாங்க, மெம்பர் படியில ஏறும் பொழுது சொல்றாங்க, மெம்பர் படியில ஏறுகின்ற நேரம் வெள்ளிக்கிழமை நாள், அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம், துவா கபூலாகக்கூடிய இடம், துவாவே மறுக்கப்படாத இடம், அது மறுக்கப்படாத நாள் அது. அதே சமயத்தில் துவா செய்கிறவர்களும் சரி, ஆமீன் சொல்கின்றவர்களும் அல்லாஹ்விடத்தில் அருளை பெற்றவர்கள், நபிமார்களிலேயே உயர்ந்தவர்கள், மலக்குமார்களிலேயே மிக உயர்ந்தவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட இவர்கள் இரண்டு பேருக்கு மத்தியிலே நடக்கின்றதற்கு இந்த உம்மத்தின் மீது நாசமாகட்டும் என்ற கோஷத்தை எழுப்புகிறார்கள்னா நம் மீது எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் கோபப்பட்டிருப்பார்கள். யோசிங்க அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே ரமலான் வர்றது பெருசல்ல, வரவேற்க வேண்டும். எப்படி? இன்முகத்தோடு வரவேற்று அதிலே நல்ல அமல்கள் புரிவதற்கு நாம் தயாராக வேண்டும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த உம்மத்துல கருணையாளவங்க தான்.
ஆனா இந்த உம்மத்து அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமைகளை இந்த உம்மத்து புறக்கணித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் மீது என்ன செய்வார்கள்? சாப வார்த்தைகள் சொல்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். ரமலான் கிடைச்சு ஒருத்தன் இதை புண்ணியமாக பயன்படுத்திக்கலா இருக்காங்களா இல்லையா? நெக்ஸ்ட் ரமலானை பார்த்துக்கலாம், நம்ம இருப்போமா? அடுத்த ரமலான் வரத்தான போது நம்ம எவ்வளவு நாள் இருக்குவோம்? யாரு கையில் இருக்குது? எனவே கிடைக்க போகிறது ரமலான் கையில. ஆனா அதுல நம்ம என்னென்ன திட்டம், பகலிலே எப்படி, இரவில எப்படி? நாம தூங்காத தூக்கமாங்க. என்னங்க தூக்கம்? ரமலான்லையும் தூங்கி 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 கபரு தாங்க தூங்கறதுக்கு உள்ள இடம். உலகம் அல்லது. உலகத்தில் அமல் செய்ய வேண்டும், அமல்களை சேகரிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும், தொழ வேண்டும். அதற்குரியதுதான் இந்த உலகம். இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க கூடாது. எனவே அருமையான சகோதரர்களே, அப்படி இந்த ரமலான் கிடைக்க பெற்று அந்த ரமலானிலே பல புண்ணியங்களை நம் வாழ்க்கையில எடுத்துக்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். ஆகலாமா? முயற்சி எடுப்போமா? இன்னும் எண்ணப்பட்ட சில நாட்களில் சந்திக்க போகிறோம். எனவே அந்த ரமலானை மிக முழுமையான இபாதத்துகளோடு, முழுமையான நன்மைகளோடு அல்லாஹ் இந்த ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அதை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.